வணக்கம், நான் கௌதம். ஸ்பார்க் மீடியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போக படம் லோகா சாப்டர் 1 சந்திரா. டாமினிக் கவுன் இயக்கத்தில் கல்யாணி பிரியதர்ஷன், நஸ்லின், சாண்டி மாஸ்டர் மற்றும் பலர் நடிச்சு இந்த படம் வெளியாயிருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணி பிரியதர்ஷனுக்கு வந்து சில சூப்பர் பவர்ஸ் இருக்கு. அவங்க தான் சந்திராங்க கேரக்டர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சில சூப்பர் பவர்ஸ் இருக்கு. அவங்க வந்து வேக ஊர்லேருந்து பெங்களூருக்கு வராங்க. அவங்க வந்து தன்னோட ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு இடத்துல தங்கணும் அப்படின்ட்டு முடிவெடுத்து ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதிர் அப்பார்ட்மெண்ட்டில் நஸ்லின் இருக்காரு. நஸ்லின் வந்து பெங்களூர் பசங்க அப்படின்னே சினிமாக்களில் காட்டுற மாதிரி பார்ட்டி பப்பு அப்படின்ட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்க ஒரு கேரக்டராக இருக்காரு. அவங்க வந்து கல்யாணி பிரியதர்ஷனை வந்து ஸ்டாக் பண்ணுறாரு. இவங்க இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு பின்தொடர்றப்போ கல்யாணி பிரியதர்ஷன் பற்றின பல மர்மங்கள் அவருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த கதை என்ன ஆச்சு அப்படிங்கிறதா மீதி படம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இப்போ பார்ப்போம். படத்தோட முதல் மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சாண்டி மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். சாண்டி மாஸ்டர் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவங்க வந்து கொஞ்சம் ஓவர் த டாப் நடிப்பு தான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏற்கனவே 2-3 படங்கள்ல பார்த்துருக்கோம் அவங்க. இந்த படத்துலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நடிச்ச மாதிரி தான் நடிச்சிருக்காரு. ஆனால் அந்த வில்லன் கேரக்டருக்கு அவர் வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆயிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா படத்தில் வந்து மற்றவங்க எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஓரளவு ட்ரெய்லர் பார்த்தாலோ ஏற்கனவே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலே தெரியும். ஆனால் சர்ப்ரைஸ் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டி மாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து அந்த வில்லத்தனம் காட்டுறது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுலேயும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அவர் பண்ணுறது அந்த ஓவர் த டாப் பண்ணதுக்கு வந்து ஒரு கனெக்ட் இருந்தாப்புல நல்லா இருந்தது. அதுதான் படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும். படத்தோட அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணி பிரியதர்ஷன். படம் பூராவுமே அழகா இருக்காங்க. அழகா இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த கேரக்டரை பெர்ஃபெக்ட்டா கேரி பண்ணியிருக்காங்க. அந்த சூப்பர் பவருக்கு ஒரு ஹியூமன் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் வந்து அவ்வளோ கரெக்ட்டா கேரி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நிறைய இடங்கள்ல வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் கூட அவங்க பண்ணியிருக்கிறது வந்து கன்வின்சிங்கா இருந்தது. என்னடா சும்மா இப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம, அவங்க பண்ணியிருக்கிறது அந்த சின்ன சின்ன ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து அவங்களே கத்தை எடுத்து பண்ணது எல்லாமே ஸ்க்ரீன்ல பார்க்குறப்ப நல்லா இருந்தது. படத்தோட அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, படத்துல இருக்க அந்த சர்ப்ரைஸ் பேக்கேஜஸ். படத்துல இப்போ வந்து சர்ப்ரைஸு, கேமியோ அப்படின்னா நம்ம நெறைய படங்கள்ல பார்க்குறோம். இஷ்டத்துக்கு என்னவோ பண்ணு, நான் ஒரு கேமியோ கொண்டு வாங்க. தியேட்டர் மொமெண்ட். தமிழ் சினிமாலயும் சரி, எல்லா சினிமாலயும் இந்த தியேட்டர் மொமெண்ட்டுங்க வார்த்தைய வச்சுட்டு நம்ம ஆட்கள் பண்ற கூத்து இருக்கே. இப்போ அவர் வந்தோனே கத்துவாங்க பாருங்களேன். அந்த மாதிரியான இல்லாம, இந்த படத்துல கதைக்காக சர்ப்ரைஸ் பேக்கேஜஸ் நெறையா இருக்கு. அத நான் என்னன்னு ரிவீல் பண்ண விரும்பல. ஆனா நீங்க படத்துல பாருங்க. சும்மா தேவையில்லாம இப்ப 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 இது இப்ப வருவாரு பாரு. கடைசி 5 நிமிஷத்துக்காக அவர கூட்டிட்டு வரான் பாரு. அந்த மாதிரிலாம் இல்லாம, படத்தோட கதைக்கு ஏத்த மாரி இங்க இங்க ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் ஒண்ணு ரிவீல் ஆகுது. அடுத்தது வந்து கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் ரிவீல் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து மார்வல் படங்கள்லலாம் இருக்க மாதிரியா அ போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு, மிட் கிரெடிட் சீன் இருக்கு. அத வந்து தியேட்டர்ல பார்க்கறவங்க மிஸ் பண்ணிட வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இத சொல்றேன். ஆனா, அவ்ளோ சர்ப்ரைசஸ் வந்து படத்துல ரிவீல் ஆகுறது வந்து நல்லா இருக்கு. கதையோட சேர்ந்து ஒண்ணு வரப்போ தியேட்டர் அப்ப எல்லாரும் சொல்ற மாதிரியான அந்த தியேட்ரிக்கல் மொமெண்ட் வந்து கதையோட சேர்ந்து வரப்போ உண்மையிலே எக்ஸ்ட்ராவா சவுண்ட் வருது தியேட்டர்ல. கத்துறாங்க, என்ஜாய் பண்றாங்க. அது வந்து படத்தோட பெரிய பிளஸ். படத்தோட அந்த செட்டப், அந்த டோன் வந்து படத்தோட பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான கலர் டோன்லாம் வச்சு கொஞ்சம் வந்து அந்த கொரியன் ஃபிலிம் கலர் டோன்ல இது பண்ணி பெருசா ஆக்ஷனுக்குலாம் பெருசா வந்து எப்படி சொல்லலாம்? 50 பேர் 60 பேர் அடிக்கிற மாதிரிலாம் சீன் இல்லாம, சீன்ஸ் எழுதியிருக்க விதமே வந்து சின்னதா ஒரு 3 பேரோட ஒருத்தவங்க சண்டை போடுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணி, பெருசா அந்த கிராபிக்ஸ் இன்டர்ஃபேஸ் உள்ள வராம பார்த்துக்கிட்டு, என்ன சின்ன படங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அப்படிங்கிறதுக்குள்ள கரெக்ட்டா எழுதி, அதுக்கான எக்ஸிகியூஷன் இருக்கு. அது வந்து படத்தோட பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லணும். படத்தோட அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன். அதுலயும் வந்து டுவர்ட்ஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா, இவங்க யாரு அப்படிங்கிறத ரிவீல் பண்றதுக்கு சைட் பை சைடு கட் இருக்கும். இங்க வந்து நஸ்லின் வந்து இவங்க தேடிட்டு இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போவாங்க. அதே டயத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருந்து ஒரு கதை சொல்லுவாங்க. இவங்க யாருன்னு காட்டிட்டு, அதுக்கப்புறமா இவங்க இங்க ரிவீல் ஆகுறாப்புல ஒரு சீன் வச்சிருந்தாங்க. இந்த அந்த இன்டர்வல் போர்ஷன். அந்த போர்ஷன் வந்து கரெக்ட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் மைனஸ் வந்து படத்துல வந்து நெறைய விஷயங்கள் வந்து ஒட்டாம வேகமா போயிடுது. அது வந்து அத ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னா சொல்லியிருக்காங்க. பட் சில இடங்கள்ல வந்து இன்னும் இதுக்கு கொஞ்சம் கனெக்ட் குடுத்துருக்கலாம். இன்னும் கொஞ்சம் வந்து இது கூஸ்பம்ப் மொமெண்ட்டா மாறியிருக்கலாம். அப்படிங்கிற மாரியான சில விஷயங்கள், இது இது வந்து நல்ல விஷயமா இருக்கே. இத கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. அது வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். படத்தோட அடுத்த நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட செகண்ட் ஹால்ஃப். ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்லயே கொஞ்சம் நெறைய கதை சொல்ட்டாங்க. நெறைய ரிவீல் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹால்ஃப்ல வந்து இந்த சர்ப்ரைஸ் பேக்கேஜஸ் இது எல்லாமே இருந்தாலுமே, கொஞ்சம் லென்த்தா ஃபீல் ஆச்சு செகண்ட் ஹால்ஃப். அது வந்து படத்தோட ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும். முதல்ல படத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா, எல்லா சினி இண்டஸ்ட்ரியுமே இப்போ வந்து ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹிந்தியில பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீ அந்த மாதிரியான ஒரு செட் ஆஃப் படங்கள் வந்துட்டு இருக்கு. அது ஒரு யூனிவர்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தெலுங்குல பார்த்தீங்கன்னா, கல்கி சாப்டர் 1 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலயும் படம் முடியறப்ப பார்த்தீங்கன்னா, கல்கி யூனிவர்சல் கன்டினியூன்னு. ஸோ நெறைய கேரக்டர்ஸ் வச்சு நெறைய படங்கள் பண்ணணும். அவங்களும் ஒரு ட்ரை குடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்ல பார்த்தீங்கன்னா, எல்சியு.
எல்சியூன்னு சொல்றப்ப தான் தெரியுது இந்த படமும் எல்சியூ தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகா சினிமேட்டிக் யூனிவர்ஸ். அந்த மாதிரி வந்து இந்த படத்துல வந்து நெறையா கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி, இன்னும் நெறையா கொண்டு போவோம். இது சாப்டர் 1 தான். இன்னும் நெறையா சொல்றதுக்கு கதை இருக்கு அப்படின்ட்டு ஓப்பன் எண்டிங்கோட படத்த முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படங்கள் எப்படி அன்வீல் ஆகப்போகுது? எப்படி இந்த கதைகள் பெருசா பண்ண போறாங்க? யார் யாரெல்லாம் இந்த யூனிவர்ஸ்ல வரப்போறாங்கங்க ஆகும். இந்த படம் பார்த்தோம்னா வருது அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. ஸோ இந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து கண்டிப்பா மலையாள சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அவங்களுக்கு இருக்க அந்த லிமிட்டட் ரிசோர்ஸ்க்கு ஒரு பிரமாதமான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா சொல்றேன் இந்த படம் தியேட்டருக்கு வொர்த் வாட்ச். மேலும் இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு ஸ்பார்க் மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.